எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3 4th சம் சொல்லித்தரேன். ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் டூ நாட் ஹவ் மேக்ஸிமா ஆர் மினிமா. ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து f of x ஈக்குவல் டு e பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். ஸோ இதில் வந்து இந்த சம்மில் வந்து இந்த 4th ரோமன் லெட்டர் 3 சம்ஸும் எக்ஸ் வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா திஸ் இம்ப்ளைஸ் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் வந்து இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் 0. ஸோ அதனால் எக்ஸ் இது வந்து இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0ங்கிறனால எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நாட் பாசிபிள், இதை நம்ம எடுத்துக்க முடியாது மைனஸ் இன்ஃபினிட்டியை. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. therefore எஃப் ஆஃப் எக்ஸ் do not have maxima or minima. Next, g of x equal to log x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண g dash of x log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ g dash of x equal to 0ன்னு எடுத்தோன்னா this implies 1/x equal to 0. ஸோ x வந்து equal to 1/0 இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு. இதுவும் நாட் பாசிபிள். ஸோ இன்ஃபினிட்டி கிடைக்கக்கூடாது. ஸோ நாட் பாசிபிள். ஸோ therefore f dash of x g dash of x இதில் g கொடுத்தனால g dash of x not equal to 0. therefore g of x do not have maxima or minima. Next, third sum. h of x equal to x cube plus x square plus x plus 1. So differentiating both sides with respect to x. h dash of x cube differentiate பண்ணா 3x square, x square differentiate பண்ணா 2x, x differentiate பண்ணா 1. ஸோ இதில் வந்து மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது இதில். ஸோ அதனால் நான் அந்த குவாட்ரட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறேன். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இதில் வந்து ஏயோட வேல்யூ 3, b வந்து 2, c வந்து 1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் பினா மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 4ac. 4 into 4 3s are 12 டிவைடட் பை 2a. 2 into 3 2 3s are 6. 4 minus 12 மைனஸ் 8. ரூட்குள்ளே மைனஸில் வரக்கூடாது. நெகட்டிவில் வந்தாலே அது வந்து இமேஜினரி ரூட்ஸ். ஸோ அதனால் எக்ஸ் வேல்யூ நாட் பாசிபிள்னு ஆகிடும். எக்ஸ் வந்து இமேஜினரி ரூட்ஸ் இருக்கிறனால therefore f of x h இதில் வந்து h of x கொடுத்தனால h of x do not have maxima or minima. Next ஃபிஃப்த்தில் சம் அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். எக்ஸுக்கு வந்து அவங்க ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க -2, 2. ஸோ எக்ஸ் வேல்யூ இதுவே நம்ம எடுத்துக்கணும். இதுலேயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதுலேயும் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். 0 டிவைட் பை 3 0. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று இருக்குது. இங்கே அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வலில் எக்ஸ் ஈக்குவல் டு -2 2வும் கொடுத்துருக்காங்க. இதையும் எடுத்துக்கணும். ஒன்று f of x தான் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம்க்கு f of x தான் சப்ஸ்டியூட் பண்ணும்.
நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஃப் ஆஃப் 0 0 க்யூப் 0 க்யூப் வந்து 0. எஃப் ஆஃப் -2 -2 வந்து -2 க்யூப் -8. எஃப் ஆஃப் 2 இந்த 2வும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 க்யூப் ஈக்குவல் டு 8. ஸோ இருக்கிறதுலையே கம்மியான வேல்யூ இது தான், -8 தான். இருக்கிறது ஜாஸ்தியான வேல்யூ வந்து +8. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து 8. அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 8 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்ற பாயிண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து அப்சல்யூட் மினிமம், இருக்கிறதுலே கம்மியான பாயிண்ட்டு. ஸோ அப்சல்யூட் மினிமம் வேல்யூ இஸ் -8 at x equal to -2. Next second sum. F of x equal to sin x plus cos x. So இதையும் differentiate பண்ணோம். F dash of x equal to sin x differentiate பண்ணா cos x, cos x differentiate பண்ணா minus sin x. So next step f dash of x equal to 0 எடுத்துக்கணும். So cos x minus sin x equal to 0 அப்படின்னா இந்த பக்கம் sin x இந்த பக்கம் போயிடும். sin x equal to cos x. So cos x divisionல வந்துருச்சுன்னா sin x by cos x equal to 1. sin by cos வந்து tan. So tan x equal to 1. tan pi by 4 ஓட வேல்யூ தான் 1. ஸோ எக்ஸுக்கு வந்து pi by 4னு கிடச்சிருக்கு. அவங்க ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, x belongs to 0, pi. ஸோ x equal to pi by 4. இந்த வேல்யூவும் எடுத்துக்கணும், இந்த 0 அண்ட் பையும் எடுத்துக்கணும். எல்லாமே f of x தான் சப்ஸ்டியூட் பண்ண. இப்போ நமக்கு அடுத்தது x equal to pi by 4, அவங்க கொடுத்தது x equal to 0, x equal to pi. 3 வேல்யூஸும் f of x தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ f of pi by 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ sin pi by 4 plus cos pi by 4. sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2 plus 1/√2. 1/√2 1 plus 1 2/√2. ஸோ இது வந்து 2 வந்து இப்போ √2 into √2ன்னு எழுதலாம். by √2. √2 கேன்சல் ஆனால் √2 தான் கிடைக்கும். ஸோ அது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு f of 0 sin 0 plus cos 0. sin 0ஓட வேல்யூ 0, cos 0ஓட வேல்யூ 1. ஸோ 1 ஆன்சர். அடுத்தது பை. f of pi சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. sin pi plus cos pi. பைனா 180 டிகிரி, sin 180 டிகிரியோட வேல்யூ 0, cos 180 டிகிரியோட வேல்யூ -1. ஸோ -1 வருது. ஸோ இது தான் இருக்கிறதுலையே கம்மியான வேல்யூ. இது அப்சல்யூட் மினிமம், ஜாஸ்தியான வேல்யூ √2. ஸோ இப்போ இதை வந்து எழுதுகிறப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் √2 at எந்த பாயிண்ட் pi by 4க்கு கிடச்சிருக்குனால at x equal to pi by 4. இப்போ கம்மியான வேல்யூ -1னால அப்சல்யூட் மினிமம் வேல்யூ இஸ் -1 at x equal to piன்ற வேல்யூ கிடச்சனால at x equal to pi. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். f of x equal to 4x minus 1/2 x square. So x belongs to -2, 9/2 கொடுத்துருக்காங்க. So first differentiate பண்ண f dash of x equal to x differentiate பண்ண 1, so 4 minus 1/2 x square differentiate பண்ண 2x. So 2 cancel ஆகிடும். ஸோ 4 minus xன்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா f dash of x equal to 0ன்னு எடுத்துக்கணும். this implies 4 minus x equal to 0. this implies x equal to 4. 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அவங்க கொடுத்த வேல்யூவும் இப்போ 3 வேல்யூமே
எஃப் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸ் என்னென்ன வேல்யூலாம் எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் ஈக்குவல் டு 9/2 இது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஃப் ஆஃப் 4 × 4 -1/2 4 ஸ்கொயர். ஸோ 4 4s are 16 minus இது 16/2 8 16 minus 8 வந்து 8. அடுத்தது எஃப் ஆஃப் -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 4 × -2 -1/2 எக்ஸ் ஸ்கொயர்னா -2 ஸ்கொயர். ஸோ 4 2s are 8 -8 இதில் 2 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் வந்து 4 -1/2 × 4 2 8 -8 -2 ஸோ -10 கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது 9/2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எஃப் ஆஃப் 9/2 ஈக்குவல் டு 4 4 × 9/2 -1/2 9/2 ஸ்கொயர். ஸோ இது வந்து 4 2s are 4 9 2s are 18 -1/2 9 square 81/4 4 2s are 8 18 × 144 -81 63 divided by 8. So 63/8 வந்து 7.8. ஸோ 7.8 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ 8ம் கம்மியான வேல்யூ -10 தான். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து 8 at x = 4, அப்சல்யூட் மினிமம் -10 at x = -2. Maximum value equal to 8 at x equal to 4. Absolute minimum -10 at x equal to -2. Next, fourth sum. F of x equal to x minus 1 whole square plus 3. So, x belongs to -3, 1 கொடுத்திருக்காங்க. இப்போ differentiate பண்ண f dash of x. 2 × x minus 1 வரும். chain rule நால இப்போ x differentiate பண்ணா 1. So, f dash of x equal to 0 னா this implies 2 × x minus 1 equal to 0. So, x minus 1 equal to 0, x equal to 1. So, x equal to 1 கிடச்சிருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூ x equal to -3. அடுத்தது -3, 1. அது அவங்களும் -3 and 1 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ வேல்யூ வந்து இப்போ f of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணேன். f of x இப்போ x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus 1 square plus 3 இது 0 equal to 3. ஸோ -3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -3 minus 1 square plus 3 -4 square 16 16 plus 3 வந்து 19. ஸோ இது வந்து அப்சல்யூட் இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ இது, இது கம்மியான வேல்யூ இதுன்றனால so absolute maximum value is value is 19 at x equal to -3.
absolute minimum value is 3. கம்மியான வேல்யூ 3. அதனால் at x equal to 1. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.